ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் தான் ஊருக்கு போகிறேன், ஹஸ்பண்டை விட்டு போகிறேன்னு இதுவாக இருக்கேன். பட் ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக நான் சென்னைக்கு வந்ததும் அதுவுமா நம்ம அண்ணா இளைய தளபதி அண்ணாவோட பர்த்டே வர வீட்டு பக்கத்தில் வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க, மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. அண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு கீழேயே பிபி, ப்ரெஷர், சுகர், ஐ செக்கப்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. நல்லாவே பொறுமையாக பார்த்து இதுவாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஏரியாவில் இருக்கவங்க கட்சி மெம்பர்ஸ்லாம் வந்து சேர்ந்து இது பண்ணி அத்வி ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் மூலமாக வந்து இது பண்ணியிருந்தாங்க, மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ செக்கப் தான். பட் ஆனால் ஒரு ஃப்ரீ செக்கப் மாதிரியே பண்ணலை. நம்ம ஒரு பே பண்ணி ஒரு ஹெல்த் செக்கப் நம்ம பாடி செக் பண்ணோன்னா எந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதில் தான் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நல்லா குவாலிட்டியாக இதுவாக செக் பண்ணாங்க. அதை ஃப்ரீயாக பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு இதுவாக கொடுக்குறதுமா உருப்படியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் போயிட்டு, எங்கள் அம்மாவும் பெரியம்மாவங்களும் 2 பேரும் போயிட்டு ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டு போட்டு அதில் வந்து பிபி, சுகர் எல்லாம் செக் பண்ணி அந்த கார்டுக்குள்ளே ஸ்லிப்பு மாதிரிலாம் வச்சு கொடுத்து இது பண்ணாங்க. எந்த மெடிக்கல் கேம்ப்லேயுமே நான் இந்த மாதிரி இது பண்ணி பார்த்தது அண்ணோட பர்த்டே முன்னிட்டு மெடிக்கல் கேம்ப் ப்ளஸ் 500 பேருக்கு வந்து மத்தியானம் 1 o'clock மேலே அன்னதானம் போடுற மாதிரியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கட்சி மெம்பர்ஸ்லாம் இது பாருங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ கூட்டம். ஃபுல்லுமே அந்த ஏரியா ஃபுல்லுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. பாருங்கள், மருத்துவ இலவச முகாம் போட்டு கண் செக்கப் முதல் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு, இடம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ணாவுக்கு ஒரு பெரிய பேனர் வச்சு இது பண்ணுறேன் ஸ்பான்சர் போட்டிருந்தாங்க. மத்தியானம் 1 மணி மேலே லன்ச் அதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டி வந்து செக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். ஆன்ட்டி எப்படி செக் பண்ணுறாங்க? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எப்படி இருக்குது? ஓகே, நல்லா பொறுமையாக பார்க்குறாங்களா? ஸ்பெக்ஸு அவங்க கொடுத்தாங்களா இல்லை அவங்களே செக் பண்ணி அவங்களே ஃப்ரீயாக இது கொடுக்குறாங்க? ஓகே, சூப்பர் ஆன்ட்டி, தேங்க்ஸ். இந்த மெடிக்கல் கேம்ப்லையுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பெக்ஸ் தரமாட்டாங்க. பட் ஆனால் இவங்களே ஃப்ரீ ஸ்பெக்ஸோடு கொடுக்குறாங்க. ஐ செக்கப் பண்ணிவிட்டு அங்கேயே ஃப்ரீ ஸ்பெக்ஸும் கொடுக்குறாங்க. அண்ணாவோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ செக்கப்லாம் பண்ணிவிட்டு மெடிக்கல் கேம்ப்லாம் போட்டு அன்னதானம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் அண்ணாவோட பர்த்டே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஏரியாவில். இப்போ நான் ரெடி ஆகிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பர்சன் வீட்டுக்கு போகிறோம். எங்கே இல்லை பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ நான் ஒரு 2 months மேலேயே ஆகுது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு. இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். வாங்க அங்கே போய் மீட் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் தாயப்பாஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள், அதோட கிளிப்பிங் தான் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கேம் பிடிக்கும், தாயப்பாஸ்லாம் விளையாடிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நல்லா டே ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு வேறு என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நேற்று டே எனக்கு வேறு லெவலில் போச்சு. டைம் இஸ் கோல்டு அப்படின்வாங்க. இந்த கோல்டான டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சேனலுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.